வணக்கம் மக்களே. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. பட்டாசன சாம்பியன்ஸ் டிராஃபி மூலமா நம்மளால செம்மையா சம்பாதிக்க ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருக்கு 1xBet மூலமா. 1xBetன்றது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதில் நீங்க லைவ் ஸ்போர்ட் அண்ட் ஸ்போர்ட் பார்க்கலாம். 24/7 உங்க ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயர்ஸோட அப்டேட் 1xBetல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டான 1xBet மூலமா நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எல்லாம் மணி earn பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சீரியே இப்படி நிறைய பேர் கூட 1xBet பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்துட்டீங்கன்னா கூட உங்க டெபாசிட் அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே 1xBet டவுன்லோட் பண்ணி மணி earn பண்ணுங்க. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க மொரட்டு சிங்கிள் மானஸ். மொரட்டு சிங்கிள்னு சொன்னதும் வேற ஒன்னும் நினைச்சிடாதீங்க. நான் தான் எங்க வீட்ல சிங்கிள் பையன். எனக்கு அக்காவும் இல்ல, அண்ணாவும் இல்ல, தம்பியும் இல்ல, தங்கச்சியும் இல்ல. இதெல்லாம் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? சிங்கிள் சைல்டா இருக்கிற எனக்கு சிப்லிங்ஸ் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு அண்ணா இருந்தா ஐயோ, அண்ணாலாம் வேணாம், அக்கா இருந்தா? அப்ப இனிமேல் நீ என் கூட இருக்க மாட்டியா? உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன்டா. இருந்தாலும் என் கூடவே இருக்க மாட்டீல. அது இல்லை மானஸ். ராஷ்மி, உள்ள என்ன பண்ற? மாப்பிள்ளை வெயிட் பண்றாரு பாரு. நான் போயிட்டு வரேன்டா. அக்காவும் வேணாம், கடைசியில நான் தான் ஃபீல் பண்ணுவேன். ஆமா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும்? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, யாரும் இல்லை. தம்பி தங்க கம்பி, அண்ணன் வெண்ண என்னது? இல்லை, அண்ணன் மண்ணன். நைஸ்ல. இருந்தாலும் தங்கச்சி எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ணன். தங்க பாசத்தை வனத்தா அடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது. தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் அண்ணன். சூப்பர். இப்போ தம்பி தங்கச்சி 2 பேர் இருந்தா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லா லா இன்ட்ரோ முடிஞ்சிச்சு, டைட்டில கொஞ்சம் போடுங்க. போடுங்க. அட போடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபுட்டும் தான். மானஸ், அம்மா நீ கேட்ட மாதிரியே உனக்கு வெங்காய தோசை, பட்டர் தோசை, தேங்காய் சட்னி, புளி சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட வரியா? புதினா சட்னி? புதினா சட்னி பண்ணலையேடா. என்னம்மா, அது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். சரி கவலைப்படாத, 2 நிமிஷம் இருக்கியா? அம்மா இப்ப போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். டிஃபன் பண்ண போறேன். யாருக்கு என்ன வேணும்? அம்மா எனக்கு தோசை. அம்மா எனக்கு பூரி. அம்மா எனக்கு சப்பாத்தி. ஆளாளுக்கு பூரி சப்பாத்தி தோசைன்னு சுட்டுட்டு இருந்தா என் கை என்னத்துக்கு ஆகிறது? எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து இட்லி பண்ணி வைக்க போறேன், வந்து சாப்பிட்டுருங்க. இட்லியா? ஆமாடா. நல்ல வேலை, நமக்கு எப்பவும் தோசை தாங்க. டேய் மானஸ், விளையாடாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் மூகி, வா 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 வா. அட உட்கார்றா. இவன் தாங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு அக்கா தம்பி தங்கச்சி யாருமே இல்லைன்னு கவலையே இல்லை. இவன் என் அண்ணாவாவும் தம்பியாவும் தங்கச்சியாவும் எல்லா
கிளம்பவா? ஏய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. ஓகே பை கைஸ், ஐ அம் லீவிங். லீவிங்னு சொன்னப்பதாங்க ஒன்று ஞாபகம் வருது. லீவுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. பா ஏண்டா? நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டா? எதுக்கு? ஏன் என்ன காரணம்? சொல்டா. கேக்குறாங்கல்ல. போர் அடிக்குதுப்பா. என்னது? நான் தான் இந்த வீட்டுக்கு போறே பையன். போர் அடிக்குது, லீவ் போடக்கூடாதா? ஓ போர் அடிக்குதா? நான் கூட வேற நினைச்சேன். போர் அடிச்சா லீவ் போடலாம். அவனுக்கு போர் அடிக்குது லீவ் போடுறேன். எனக்கும் போர் அடிக்குது நானும் லீவ் போடுறேன். ஓ எனக்கும் போர் அடிக்குது நானும் லீவ் எடுக்கிறேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் சமைச்சிருங்க. எனக்கு போர் அடிக்கல, நான் ஆபீஸ் போறேன். நம்மெல்லாம் இல்லாம ஆபீஸ்ல ஒரு அணு கூட அசையாது. டேய் கிளம்புட போலாம். பா நான் லீவ் போட்டுக்கிறேனே. ஏண்டா? வயிறு வலிக்குதுப்பா. அப்பா நானும் லீவ் போடுறேன். நானும் லீவ் போட்டுக்கிறேன். சரி உங்க ரெண்டுத்துக்கு என்ன? அப்பா எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுப்பா. எனக்கு மூக்கு வலிக்குதுப்பா. என்னது? மூக்கு வலிக்குதா? எனக்கு வாய் வலிக்குது. நான் லீவ் போட்டுக்கிறேன். இப்போ உங்க எல்லாரையும் அடிச்சு எனக்கு கை வலிக்க போகுது. மரியாதை எல்லாரும் கிளம்புங்க. டேய் ரத்த காட்டிடா, அடிச்சா அடிச்சு போடுவோம். கிளம்புங்கடா. எங்களை விட்டு லீவ் போலாம் பாக்குறியா? நட்டா மறைப்பு வாடா. அடுத்த செக்மெண்ட் அப்பாவோட ஸ்கூட்டி. மனஸ் டைம் ஆச்சு, வாடா போலாம். டேய் முன்னாடி எங்கடா போற? பின்னாடி வந்து உட்கார. நான் முன்னாடி தான் உட்காருவேன். குழந்தை ஆசைப்படுறான்ல, உட்காந்துட்டு போறேன். வா. ஏங்க அவ முன்னாடி உட்கார்ந்து நீங்க எப்படிங்க ஓட்டுவீங்க? சரி அவனையும் ஓட்டுவேன். கொஞ்சம் வாய் பேசினா உன்னையும் உட்கார வச்சு ஓட்டுவேன். பேசாம உட்காரு. எல்லாம் வாங்கடா போலாம். அப்பனா டேய் எருமை கடை வயசாது முன்னாடி வந்து உட்கார பாரு. பின்னாடி போடா. பாப்பா பின்னாடி உட்காரு. நீ பின்னாடி உட்காரு. அடுத்த செக்மெண்ட் அப்பா அம்மா. அனிதா என்னடி இது? பையனுக்கு ஃபீஸ் எல்லாம் போன வருஷம் காட்டின 2 பணம் கூடி போய் கிடக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, நல்ல வேலை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண நல்ல காரியம்னா நம்ம ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டதேன். உங்க அப்பனை மாதிரி மட்டும் பன்னி குட்டி மாதிரி பல குட்டியில பெற்று விட்டுருந்தோம். எல்லாம் தலைக்கு என்ன கூட இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்து அலையுங்க. தினமும் எங்க அப்பா நிலக்காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதா? இல்லடி அனிதா, வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு உங்க அப்பந்தேன். ஆமா, வாழ்க்கையில அந்த ஆள் என்னவெல்லாம் பண்ணாரோ அதை ஒன்றை கூட செய்யக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கேன் நான். ஆனா அந்த ஆள் பண்ண நல்ல காரியம் ஒன்று என்ன தெரியுமா? ஐயோ என் செல்லம், உன்னை பெத்து கொடுத்ததாண்டி. இப்படியே ஏதாவது சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருங்க. கனி, வாழ்க்கையிலே நம்ம பண்ண நல்ல காரியம் தெரியுமா? முத்து முத்தா 3 பிள்ளைகள் பெற்று போட்டுதேன். ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டத்தையும் பார்க்க முடியலப்பா. என்ன கஷ்டம்? 4 பேர் விளையாடுற விளையாட்டை 3 குழந்தை விளையாடு போகிறேன். அதுக்கு அதுக்கு எப்படியாச்சு எப்படியாச்சும் சிங்க்ல பாத்திரம் போட்டு வச்சிருக்கேன், அதை கழுவி வச்சிருங்க. எப்படியாச்சும் இவங்க அப்பனை ஓவர் டேக் பண்ணலாம் வந்து விட மாட்டா போலவே. அப்பா அம்மா மட்டும் வீட்டில் இல்லைனா அவ்வளோதாங்க. இது சொல்லும் போதாங்க ஒன்று ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுங்களா? நீங்க யாரு? திருடன். ஆமாங்க, திருடன் தான். அன்னைக்கு திருடனை பார்த்தப்போ எப்படி பயந்தேன் தெரியுங்களா? ஒருவேளை அந்த டைம் என் கூட சிப்லிங்ஸ் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? போய் பீரோஸா எடுத்துடா. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? நான் நக்கலா? அப்படிதான்டா பண்ணுவேன். தாவா வர
டேய் நீ யாரா? தம்பி. தம்பியா? நீ யாரு? தங்கச்சி. தங்கச்சியா? கையில என்ன? அப்பாவோட துவைக்காத வேடி எப்படிலாம் யூஸ் ஆகுது பாரு. யூ ஆர் கிரேட் டாடி. சூப்பரா இருந்திருக்கும்ல. இருந்தாலும் அந்த திருடனை நான் தனியா எப்படி சமாளிச்சேன் தெரியுங்களா? திருடனா? பீரோ மேல இருக்கு. அதுல நிறைய நகை, காசு எல்லாம் இருக்கு. எடுத்துக்கோங்க. ஆனா ப்ளீஸ் என்ன மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க. சரி உன்னை விட்டுறேன். பீர சௌகரியா? தரேன். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணோம்? என் கூட கொஞ்சம் விளாட்றீங்களா? விளாடணுமா? ப்ளீஸ். நானும் பிடிச்சிட்டேன். இப்படியே மாட்டி விடலாம். சிப்ளிங்ஸ் இருந்தாலும் சிப்ளிங்ஸ் இல்லைனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளையும் சரி நம்ம பேரண்ட்ஸையும் சரி நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். பிகாஸ் அவங்கனால தானே நம்ம